ஊரில் இருக்குன்றது. எதிர்க்க பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் இருக்குது. மசாஜுக்கு எந்த ஊர் ஃபேமஸ்? தாய்லாண்டு தான். தாய்லாண்டில் வந்து தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரவணபவன் பாருங்க, எல்லா இடத்துலையுமே இருக்குது. வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே எக்கச்சக்க பிரான்ச் வச்சுருக்காங்க போல். ஏஷியன் கண்ட்ரியில் பாருங்கள், ஹாங்காங்கு, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சவுத். காஃபி தேங்க்யூ. சுகர் தனியாக நம்ம கேட்டிருக்கோம், அதனால் வந்து சுகர் தனியாக எடுத்து வந்து வச்சிட்டாங்க. நம்ம வந்து கெட்ட பழக்கம் என்னன்னா ஸ்வீட் தான் ஃபஸ்ட் சாப்பிட்ருந்தாங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க ஃப்ளேவர். ஆனால் முந்திரிலாம் அது மேலே இல்லை, உள்ளே இருக்கும்னு நம்புகிறேன், பார்ப்போம். பாருங்க. தேங்க்யூ பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் மீல்ஸாக வந்துடுச்சு. சரவணபவன் ஸ்பெஷல் மீல்ஸு வித் பூரியோட. இங்கே பாருங்க, சுட வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரியை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அந்த பூரி போவோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து சாம்பார்லேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் வழக்கம். அதாவது இதே பண்ணிப்போம். என்னன்னா நிறைய நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருந்தாலுமே ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதுமாதிரி சாப்பிட்றது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எப்படின்னு தெரியல. எப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படின்னா ஒரு பிரியாணி இல்லைன்னா பெரிய நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கேயே கிடைக்குது, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்க, எந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்குன்றதை காட்டிட்டேன். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் செயின். சரவணபவன் முன்னாடி தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ஊரில் இருக்குன்றது. எதிர்க்க பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் இருக்குது. மசாஜுக்கு எந்த ஊர் ஃபேமஸ்? தாய்லாண்டு தான். தாய்லாண்டில் வந்து தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, பட்டாயாவில் இருக்க இந்த பிரான்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து சாப்பிட்டு இந்தியன் ஃபுட் வந்து ஒரு அத்தன்டிக்கான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு. அதனால் வந்து சரி இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி சரவணபவனில் வந்து சாப்பிடுவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தாய்லாண்டில் இருக்க சரவணபவனில் எப்படி இருக்குது ஃப்ளேவர்ன்றது காட்டலான்னு வந்துட்டேன். பாருங்கள், போமா உள்ள அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரவணபவன் பாருங்க, எல்லா இடத்துலையுமே இருக்குது. வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே எக்கச்சக்க பிரான்ச் வச்சுருக்காங்க போல். ஏஷியன் கண்ட்ரியில் பாருங்கள், ஹாங்காங்கு, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஜப்பான் எல்லாத்துலேயும் இருக்குது. தைவானில் மட்டும் இல்லை. நம்ம தைவான் இங்கே தான் இருக்குது, அங்கே இல்லை. அதனால் நம்ம வந்து சாப்பிடல தைவானில் இருக்க வரைக்கும். இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். எத்தனை வருஷங்கள் கழிச்சு தெரியுமா? அதனால் வந்து இங்கே ப்ரைஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடியே வந்து மெனு வச்சுருக்காங்க. ரசம் பாருங்கள், 60 பாட்டுக்கு இருக்குது. சூப் ஆஃப் த டேன்னு 80 இருக்குது. மெதுவடை, சாம்பார் வடை, ரச வடை எல்லாமே இருக்குது. இது எது சாப்பிட போகிறேன்னு எனக்கு புரியல. அதனால் வந்து உள்ளே போனால் தான் புரியும். உட்காந்து மண்டை குழம்பு கிடக்குது வெயிலில். அதனால் உள்ளே போய் உட்காருவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெனுவை பார்ப்போமே. வாங்க உள்ளே போமா. இப்படி தான் இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸு பாருங்கள். நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் நான் ஒரு அத்தன்டிக்கான ரெஸ்டாரண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். இவங்களுக்கும் நமக்கும் எந்த கொலாபரேஷனும் இல்லை. சாப்பிட்டுட்டு உண்மையாக எப்படி இருக்குன்றதை வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது வியூ பாருங்க. மேலெல்லாம் தோரணங்கள்லாம் இஷ்டத்துக்கு பிளாஸ்டிக்கில் தொங்க விட்டுருக்காங்க. காலியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க உள்ளே. நம்ம சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அவங்க இங்கே பாருங்கள், நம்ம மெனு பார்த்துட்ருக்கோம். மெனு பார்க்கும்போது இது வந்து சரவணா ஸ்பெஷல் மீல்ஸ்னு போட்டிருக்காங்க. 250 போட்டிருக்காங்க பாத்து, தாய்லாந்து பாத்து. அதுக்கப்புறம் மினி மீல்ஸ் வந்து 190 போட்டிருக்காங்க. சரி, நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் மீல்ஸே ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தோசை இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து தோசைலாம் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கோம், இதுக்கு முன்னாடியே. இங்கே சாப்பிடல, வெளியில் சாப்பிட்ருக்கோம். சரி, அதனால் நம்ம வந்து மீல் சாப்பிடணும் போல் இருக்குது. மீல் சாப்பிட்லாம், ஸ்பெஷல் மீல் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டமில் வந்து தாஹிபுரி சாப்பிட்லாம் போல் இருக்குது. 130 பாத்து. ஓகேன்ற மாதிரி தான் தெரிஞ்ச ப்ரைஸு. வெளிநாட்டில் எப்பவுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 2.7 2.67 இது பண்ணிங்கன்னா எங்கேயோ தான் இருக்கும். ஓகே, சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள், நான் ப்ரைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் நான் ஆர்டர் பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பைனாப்பிள், வாட்டர் மெலன்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் மெட்ராஸ் காஃபி இருக்குது 70க்கு. மசாலா டீ 65 போட்டிருக்காங்க. லஸ்ஸி வந்து 105. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது லஸ்ஸி. சரிங்க, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சரவணபவனுக்கு தான் நமக்கு வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். உட்காந்தாச்சு, வெயிட் பண்ணி சாப்பிட்ருவோமா? இருங்க, ஆர்டர் எடுக்க வருவாங்க, சொல்லிடுவோம். இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி வச்சுருக்காங்க பாட்டில். இது வந்து தண்ணி வந்து ஃப்ரீலாம் கிடையாது. இது வந்து தண்ணி வந்து பாட்டில் வந்து இது வந்து சின்னது 20. இங்கே பாருங்கள், கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குது. 1/2 லிட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 1 லிட்டர் மாதிரி இருக்குது. இது வந்து 40 பாட்டு. அதனால் நீங்கள் வரீங்கன்னா தண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை எடுத்து குடிச்சிடாதீங்க, உங்கள் தண்ணியை குடிங்க. 40 பாட்டுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம், சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, வெயிட்டிங்கு. நம்ம டர்ன் வந்துடும் இப்போது கூடிய சீக்கிரம். ஃபஸ்ட்டு வந்து காஃபி சொல்லியிருக்குது, ஸ்பெஷல் மெட்ராஸ் காஃபி 70 பாட்டுக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒன்று உங்களுக்கு காட்டுறேன்.
காஃபி. தேங்க்யூ. சுகர் தனியாக நம்ம கேட்டிருக்கோம், அதனால் வந்து சுகர் தனியாக எடுத்து வந்து வச்சிட்டாங்க. சர்வ் பண்ணியாச்சு. 70 தாய்லாந்து பாட்டுக்கு தள்ள எடுத்து வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். சுட சுட காஃபி மனம் அப்படி இருக்குது. நம்ம ஊர் காஃபி தான். சரிங்க. சூப்பர்ல. இப்போ வந்து நம்ம சுகர் வந்து இங்கே பாருங்கள், இதேமாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பு. ஸ்பூன் மாரி தருவாங்கன்னு நினச்சேன், இதுமாரி தந்துருக்காங்க. இதை ஊற்றி நம்ம ஆற்றணும். ஆற்றிலாம் வருஷ கணக்கில் ஆச்சு. எப்படி ஆற்றுறோன்னு பார்ப்போம். பாருங்க, வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. சர்க்கரையை கொஞ்சம் போட்டுப்போம். சரி, கொஞ்சமாக போட்டுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக சுடுது. கரெக்டாக ஊற்றிடுவோமா? ஓகே, இருங்க, கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். கோயந்தா டீ சூடாக இருக்கு கோயந்தா, அது மாதிரி இருக்குது. ஊற்றியாச்சு பாதி. இப்போ வந்து இன்னொரு தடவை எப்படி இதை ஊற்றிடலாம். இங்கேருந்து இங்கே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஃபுல்லாக வர கொடுத்துருந்தாங்களே, அதனால கொஞ்சம் தடுமாற்றேன். இப்போ பாருங்க, எக்ஸ்பர்ட் ஐட்டம்ல சூப்பரா வந்துருச்சா? அப்படியே லென்த்தாக போகுமா? எல்லாம் தெரிச்சிடும் கீழே. கிட்டேயே முடிச்சிடும். நல்லா வாசனை அப்படி இருக்குது. கம்மன்னு ஸ்மெல் அடிக்குது. ஆக ஓகே, குடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? ஓகே. இன்னும் சக்கரை போடலான்னு நினைக்கிறேன். செம்ம கசப்பாக இருக்குது எனக்கு. சரி, இன்னும் கொஞ்சம். ஓகே, இருங்க. இன்னொரு தடவை மிக்சிங்க. செம்ம சூடாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு காஃபி, தாய்லாண்டில் அடிக்கிற வெயிலுக்கு காஃபி குடிக்கிறாள் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, குடிப்போம். இப்போ குடிப்போம். பர்ஃபெக்ட்டு, கரெக்டாக இருக்குது. வந்துருச்சு நமக்கு தாஹிபூரி. தேங்க்யூ. இது பாருங்க, தாஹிபூரி வந்துருச்சு. இது பாருங்க, நமக்கு தாஹிபூரி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். 130 தாய்லாந்து பாட்டுக்கு வாங்கியிருக்கோம். 6 பீஸ் இருக்குது. கரெக்டாக எண்ணி 6 பீஸு. தயிர்லாம் அப்படியே தழும்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க. பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் மீல்ஸாக வந்துருச்சு. சரவணபவன் ஸ்பெஷல் மீல்ஸு வித் பூரியோட பாருங்க, சுட வந்துருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரியை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் இந்த பூரி போவோம். பாருங்கள், கரெக்டாக ராகி பூரி அப்படியே ஒரே வாயில் போடணுமா? அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. இருக்குன்னு இருக்கு. இல்லை, அந்த மசாலா அப்படி இருக்கு. நம்ம நாள் கொஞ்சம் செத்து போயிருக்கு. அதனால் எவ்வளோதான் சுமாராக இருந்தாலுமே செம்மையாக தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொன்னாலும் சொல்ல முடியும். பட் என்னால் அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது ஆக்யூரேட்டாக. ஏன்னா நான் தைவானில் வந்து வந்ததுனால ரொம்ப கேப்பாக இருக்குது. ஆனால் என்னோடய பர்சனல் பேஷன் என்னென்னா, ஒர்த்து 130 தாய்லாந்து வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. பேக் டு இந்தியா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு. அதுக்கப்புறம் மீல் செட்டு போகணும்னா இங்கே பாருங்கள் என்னென்னா வச்சுருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கோஸ் பொரியல் இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டு இருக்குது, பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காரக்குழம்பு நினைக்கிறது. காரக்குழம்பு தான் செம்மையாக ஒரு வாசனை. இது வந்து வத்தக்குழம்பா நான் தெரியல, செம்மையாக இருக்குது. ரெண்டுமே வாசனை அப்படி இருக்குது. செம்மையாக ஸ்மெல்லுக்கே அருள். சாம்பார் கொஞ்சம் தனியாக இருக்க மாட்டேங்குது, பட் ஆனால் ஓகே சாப்பிடலாம். அப்போலாம் இப்பயே சாப்பிட்றோம். ஓகே, அப்படின்னு பாருங்க. ரைஸ் இருக்குதுங்க, கேசரி. நம்ம வந்து கெட்ட பழக்கம் என்னென்னா ஸ்வீட் பண்ணால் ஃபஸ்ட் சாப்பிட்ருவாங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க ஃப்ளேவரு. ஆனால் முந்திரிலாம் அதுவும் மேலே இல்லை, உள்ளே இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.
அதுக்கப்புறம் மோர். வெயிலுக்கு எதமாக மோர் குடிக்க போகிறேன்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு. உப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. வேணா உப்பு லைட்டாக ஆட் பண்ணி சொல்லலாம் வேணா. அதுக்கப்புறம் இது ரைட்டாக இருக்குங்க. அப்புறம் தயிர் தந்துருக்காங்க, சூப்பரு. அப்புறம் ஊறுகாய், இங்கே பாருங்கள் ஊறுகாய் இருக்குது சரிங்களா. இதெல்லாம் சேர்த்து தான் வந்திருக்காங்க பூரியோட. வித்து பூரியோட பூரிக்கு தொட்டுக்கு அந்த கரண்ட் வந்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஃபுட்டை. சரி, இது வந்து நம்ம சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஆகலாம் கிடையாது. சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் இருக்குது ஓகேங்களா. எனக்கும் கொஞ்சமாக இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குங்க ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே அப்படி இருக்குது. எனக்கு வாசனை பயங்கரமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாச்சும் நான் சொல்லிடுறேன். இது சும்மா தரமாக இருந்தது. இதுக்கப்புறம் ரைஸில் விட்டு விளையாட போகிறோம் ஓகேங்களா. சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பார்லேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் வழக்கம். அதாவது இதே பண்ணிக்கணும். போட்டாச்சு. ஸ்பூன்லாம் வந்துருக்காங்க. ஸ்பூன்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. கையிலே போட்டு பசங்க அடிக்க வேண்டியது தான். அப்பளம் நம்ம உங்களுக்கு வீடியோலாம் அடிக்கிறதுக்கு நமக்கே போச்சு அது. ஓகே, சாப்பிடுவோமா? பாருங்க, ஃபஸ்ட்டு வாய். அருமை அருமை. வடை மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. வடை பாயாசம் அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர். நான் பேங்காக்லேயே ஒரு கடையில் சாப்பிட்ருக்கோம். அது வந்து இந்த மாதிரி ரொம்ப அத்தன்டிக்கான கடைலாம் கிடையாது. ஆனால் சவுத் இந்தியன் ஃபுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து வடை இதெல்லாம் சாப்பிட்டோம், பேசுறதுலாம். ஆனால் இன்னும் பாயசம்லாம் சாப்பிடல. அதனால் வடை வந்து வேணான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு எனக்கு. ஏன்னா நம்ம அப்படி சாப்பிட்றோம் ரீசெண்டாக. அதனால் வடை ஆர்டர் பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக வடையும் ஒரு மெனுவில் இருந்திருக்கும் நம்ம மெனுவில். அப்புறம் வந்து சாம்பாருக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து வந்து கார குழம்பு போட்டுருக்கோம். குருமா நினைக்கிறேன். குருமா இதுதான் கார குழம்பு. இது கார குழம்பு போயிட்டு அதுக்கப்புறம் குருமா வரணும். குருமா கார குழம்பு, அதுக்கப்புறம் குருமா போயிடும். குருமா ஒரு வாய். பொரியல் இருக்குது பாருங்க. ஓஸ் பொரியல் இருக்குங்க. ஓஸ் பொரியல் இருக்கும். அதோட இது என்னன்னா நிறைய நான்வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருந்தாலுமே ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதுமாதிரி சாப்பிட்றது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எப்படின்னு தெரியல. எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படின்னா ஒரு பிரியாணி இல்லைனா பெரிய நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கேயே கிடைக்குது. ஏன்னு தெரியல, ரொம்ப நாள் கேப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் நினைக்கலாம் என்னால் இதெல்லாம் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாலுமே எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியுது. சூப்பராக இருக்குது. சூப்பர். நீங்கள் சப்போஸ் இந்தியன் ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கீங்க, இந்த கடையை தாராளமாக ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குது. இன்னொரு பொரியல் ஏதாவது தந்தால் நல்லா இருக்கும். ஊறுகாய் இருக்குது. சரி, ஊறுகாய் சாப்பிட்டு எப்படி இருக்குங்க. ஊறுகாய் கூட ஆனால் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ட்டிங்கன்னா லெமன் ஊறுகாங்க சார். மாங்காய் ஊறுகாய் மிஸ் பண்ணுறேன். பூண்டு ஊறுகாய் அதை விட பயங்கரமாக இருக்கும். ஆனால் பூண்டு ஊறுகாய் காமனாக வைக்க மாட்டாங்க நிறைய இதில். ரொம்ப ரேராக தான் ஒரு சில ஹோட்டலில் வைப்பாங்க. ஆனால் பசங்களாக பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இந்த மிக்சடு ஊறுகாய் அது செம்மையாக இருக்கும். அருமை. எல்லாமே நல்லாயிருக்கும் போலுங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு காரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து அதெல்லாம் இருக்காது கண்டிப்பாக. எனக்கு தெரியுது, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு. சரிங்க, அப்படியே கண்டிப்பாக பண்ணுவோம், பார்க்கணும். பாருங்க, விட்டாச்சு ஃபைனலாக. தயிர் சாதம். மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. தயிர் சாதம் என்ன தானே சொல்கிறீங்க. பாருங்க, போட்டாச்சு. நல்லா தளர விட்டடிக்கேன். ஓகே, ரைஸ் காலியாக போச்சு. ஊறுகாய், லெமன் ஊறுகாய். தயிர் சாதம் லெமன் ஊறுகாய். தயிரில் வந்து லைட்டாக புளிப்பு இருக்குது, மிதமான புளிப்பு. நல்லது தான், ரொம்ப சப்பமாக இருக்கக்கூடாது தயிர். சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். உப்பு இங்கே வைக்க நினைக்கிறேன். உப்பு தந்தாங்கன்னா பர்ஃபெக்ட்டு. நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த அளவு கரெக்டாக போட்டு பர்ஃபெக்டாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது.
தயிரில் ஒன்றுமே போடுறது இல்லை. பட் இருந்தாலும் இதுதான் நம்மளோட ஃபைனல் இது மெனுவில். அதுக்கப்புறம் ஸ்வீட் மட்டும் தான் இருக்குது. சொன்னால் நம்ம முடிச்சுட்டு போகலாம் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு. ஓகேங்களா? சரி, முடிச்சுக்கோமா இந்த வீடியோவை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் பயங்கரமாக வரப்போகுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. கோரல் ஐலாண்ட் போக போகிறோம். இதுக்கப்புறம் செம்மையாக இருக்குன்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த வாட்டர் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். எல்லாத்தையும் போய்ட்டு நம்ம காட்டுவோம். ஓகேங்களா? சரி, அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ தெரியும். நன்றி, வணக்கம், பை பாய். வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு காரில். ஓகே, முடிஞ்சது. பாருங்க, முருகன் படம் தான் போட்டிருக்காங்க. இங்கேயும் எல்லா அவுட்லெட்லையுமே அவர் தான் இருப்பார் போல.